இங்கிருந்து தொடங்கலாம் என்று, எங்கிருந்து வேண்டுமானாலும் தொடங்கலாம் என்று அறைகூவல் விடுக்கின்ற ஒரு நிகழ்வாக இந்நிகழ்வு அமைந்திருக்கின்றது. இவ்விழாவிற்கு மேடையிலும் சரி, மேடையின் கீழே அமர்ந்திருக்கின்ற அனைத்து படைப்பாளிகள், கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் எனது நண்பர்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வழக்கமாக அன்பு நண்பர் பாலசலத்திரை சொன்னது போன்ற நதி தன் பாதையை தானே தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் இல்லையா? நாம் போயிட்டு நதி இந்த பக்கம் ட்ராவல் பண்ணு, அந்த பக்கம் ட்ராவல் பண்ணு, நம்ம எந்த நதியும் சொல்லவே முடியாது. சில நேரங்கள் நதியினுடைய பயணம் படைப்புகளாக இருக்கும், சில நேரம் அழிவுகளாக இருக்கும். அந்த அழிவிலிருந்து மீண்டும் ஒரு புதிய படைப்பு உருவாகும். அப்படித்தான் இந்த தென்பெண்ணை இலக்கிய சமவெளி என்கின்ற பெயரை பார்க்கின்ற பொழுது எனக்கு உடனே தோன்றியது சிந்து சமவெளி என்று தான் தோன்றியது இல்லையா? சிந்து சமவெளி பல முறை 7 முறை கிட்டத்தட்ட அழிந்து உருவான ஒரு நாகரிகம். தென்பெண்ணை இலக்கிய சமவெளி என்ற போது இதை வைத்திருக்கின்ற பெயர் எந்த அளவிற்கு ஒரு உயர்வான எண்ணத்தோடு இதை வைத்திருக்கிறார்கள் என்றுதான் நான் அறிந்தேன். அப்போ எங்கிருந்து தொடங்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அவங்க சிந்து சமவெளியிலிருந்து தொடங்கிய ஒரு பண்பாட்டு பின்னணியோடு அனைவரையும் படைப்பாளிகளாக்க வேண்டும், வாசிக்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். ஏன் வாசிக்க வேண்டும்? வாசிப்பு ஒரு மனிதனை என்னவெல்லாம் மாற்றம் செய்கிறது, எந்த ரசவாதத்தை செய்கின்றது? நீங்கள் வாசிக்கின்ற பொழுது மற்றவர்களுடைய சிந்தனையோடு நீங்கள் ஊர்ந்து நகருகிறீர்கள். இப்போ இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் சொன்னாங்க இல்லையா, மொழிபெயர்ப்பு என்பது சாதாரண வேலை இல்லை. நீங்கள் ஒரு ஆங்கில புத்தகத்தை எடுத்து தமிழையே மொழிபெயர்க்க முடியாது. மொழிபெயர்த்தீங்க என்றால் அந்த மண் வாசனையோடு மன வாசனையும் சேர்த்து நீங்கள் மொழிபெயர்க்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த இலக்கியம் கண்டிப்பாக நிற்கவே நிற்காது. அப்போ ஒரு கலைஞன், ஒரு படைப்பாளி தன்னை உருவாக்கி கொள்வதோடு மட்டுமில்லாமல் மற்ற பண்பாடுகளுக்கு கொண்டு செல்வது என்பது சாதாரண வேலை இல்லை. யாரெல்லாம் இங்கு கீழே அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்றவாறு நான் பேச வேண்டும். ஆனால் மொழிபெயர்ப்பாளர் அவ்வாறு அல்ல. யார் இதை படிப்பார்கள் என்று தெரியாது. அத்தனை பேருக்கும் அந்த படைப்பாளியை 100% அவர் என்ன சிந்தனையோடு அதை எழுதியிருக்கிறாரோ அதை அப்படியே கொண்டு சேர்ப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அவ்வாறே இந்த மேடையில் இங்கே வீட்டிருக்கின்ற 3 மொழிபெயர்ப்பாளர்களும் அவ்வாறு தான் செயல்பட்டிருக்கிறார்கள் என்று நான் இன்று பேசுகின்ற போது அதை அறிந்து கொண்டேன். அவருடைய மொழிபெயர்ப்பை அவர்கள் பேசிவிட்டார்கள். அடுத்த தலைப்பு வாசிப்பு, அதுக்குத்தான் என்னை அழைத்திருக்கிறார். ஆகவே ஏன் வாசிக்க வேண்டும்? நான் சிறுவயதில் படிக்கின்ற போது என்னுடைய தாத்தா ஆசிரியர், இந்த புத்தகம் ஏன் அன்புள்ள ஆசிரியருக்கு என்று வந்திருக்கிறது என்றால் பல நேரங்கள் திட்டிதான் எழுதியிருக்கிறேன், பாலசலத்தை போன்று. ஏன் என்றால் உரிமை இருக்கிறது, திட்டுவதற்கு உரிமை இருக்கிறது, கோபித்துக் கொள்வதற்கு உரிமை இருக்கின்றது. இந்த சமூகத்தை மிகப்பெரிய மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் அது பள்ளி அறையிலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். அதனால்தான் அங்கு நாம் கோவப்படுகின்றோம். என்னுடைய தாய் தலைமை ஆசிரியை, என்னுடைய தாத்தா ஆசிரியர், என்னுடைய பெரியம்மா ஆசிரியை. நாங்கள் முடிவெடுத்தோம் யாருமே ஆசிரியராக கூடாது என்று. எவ்வளவு கடினம் என்பது அவர்களை பார்த்த பிறகு தெரிகிறது. நாள் முழுவதும் நீங்கள் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும், கத்திக்கொண்டிருக்க வேண்டும். இப்போது கரமும் கையில் இல்லை. இப்பொழுது ஆசிரியர்கள் எல்லாம் மாணவர்களாகிவிட்டார்கள், மாணவர்கள் எல்லாம் ஆசிரியர்களாகிவிட்டார்கள். அவ்வாறு ஒரு சூழ்நிலையில் தான் இந்த கல்விக்கூடம் இருக்கின்றது. ஏன் இந்த கல்விக்கூடங்கள் சிந்தனையாளர்களை உருவாக்கவில்லை? ஹெர்பர்ட் ஸ்பென்சர் அழகாக சொல்லியிருப்பார், கல்வியின் நோக்கம் அறிவு அல்ல, செயல். ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் சிந்தனை வேண்டும். அப்ப சிந்தனை தான் இந்த உலகத்தை மாற்றும். சிந்திக்காதவர்கள் யாரும் இந்த உலகத்தை மாற்றுவதே இல்லை. அப்ப சிந்தனையாளனை கல்விக்கூடம் உருவாக்கிவிட்டால் நம் அனைவருடைய வாழ்க்கை மாறிப்போம். அப்போ ஒரு சிந்தனையாளனை உருவாக்க வேண்டால் கல்வி எவ்வாறு இருக்க வேண்டும்? சில நேரங்களில் என்னுடைய பிள்ளையோடு நான் பள்ளிக்கு சென்றேன். அதில் எழுதியிருப்பேன். அப்போதே நான் சொன்னேன், என் மனைவிடம், நான் உள்ளே வரவில்லை, என் வாய் சும்மா இருக்காது, ஏதாவது நான் கேட்கறதில்ல, பரவாயில்ல வாங்க நீங்க அப்படின்ட்டு சரின்ட்டு உள்ள போனேன். இந்த எல்லா ஸ்கூல்லையும் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் எங்கே வாங்கணும்? குமார் கடையில் வாங்கணும். குமார் கடைக்கு போனால் தாஜ்மஹால் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், உலகத்தின் அதிசயங்கள் அத்தனையும் குமார் கடையில் கிடைக்கும். அதை அப்படியே பெருமிதத்தோடு வாங்கி என்ன பண்ணுவோம்? பிள்ளை கையில் கொடுப்போம். பிள்ளை பெருமிதமாக என்ன பண்ணுவோம்? ஸ்கூலில் வைக்கும். இதை ஃபோட்டோ எடுத்து என்ன பண்ணுவாங்க? அவங்க ஃபேமிலிட்ட போட்டு இந்த பள்ளி மிகச்சிறந்த பள்ளின்னு காட்டிடுவாங்க.
அதில் என்ன புண்ணியம் இருக்குது? அப்போ நான் சொன்னேன், ஒரு தாத்தா கிட்ட கேட்டு, இது யார் செஞ்சதுன்னா, நான் செஞ்சதுன்னாரு. போச்சு. அடுத்து இன்னொருத்தர் கேட்டா, இது யார் செஞ்சது? நான் தான் செஞ்சேன்னாங்க. நீங்கள் 2 பேரும் செஞ்சு அழகாக உருவாக்கல, இந்த பிள்ளைகளுடைய தன்னம்பிக்கை கெடுத்துட்டீங்க இல்லையா? அப்போ இந்த பிள்ளை என்ன பண்ணும்? அடுத்து தான் சின்னதாக செஞ்சு ஒரு பொருளை எடுத்துகிட்டு போனாக்கா இது எல்லாரும் அவமானப்படுத்துவார்கள் அப்படின்னு நினைக்கும். திருப்பத்தூரில் ஒரு ஸ்கூலில் என்ன பண்ணோம், அதே மாதிரி தான் ப்ராஜெக்ட்டு. பாப்பாவே செஞ்சு நீ எடுத்துகிட்டு போயிட மாட்டோம். பாப்பாவே செஞ்சு நீட்டாக அதுவே செஞ்சிச்சு இருந்துச்சு, எல்லாத்தையும் டிசைன் பண்ணி எடுத்து போயிடுச்சு. அவங்க உடனே கேட்குறாங்க, நீங்கள் இப்படி பண்ணால் அப்படி பண்ணால் ப்ராஜெக்ட் நல்லா இருக்குன்னாங்க. அதெல்லாம் எப்படி வேண்டாம், அவங்க எவ்வாறு சிந்திக்கிறார்களோ அதை ஊக்குவீங்கள், அது போல பிள்ளைகள். அப்போ இந்த கல்வி கூடங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும்? அப்போ சிந்தனை எங்கிருந்து வரும்? வாசிக்கணும். யாரையெல்லாம் வாசிக்கணும்? யாரையெல்லாம் வாசிக்கணும்னு மொத்தம் வாசித்த பிறகுதான் தெரியும் யாரையெல்லாம் வாசிக்கணும்னு. அது வரைக்கும் தெரியாது. அப்போ வாசிக்க ஆரம்பிக்க வேண்டும் என்றால் வீட்டில் யாரெல்லாம் வாசிக்கணும்? பெரியவங்க முதல்ல வாசிக்கணும். இப்போ என்னுடைய அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா புத்தகங்களையும் படிப்பாங்க. அப்போ படிக்கிற போது நமக்கு என்ன வரும்னா அந்த புத்தகங்களையும் படிப்போம் அப்படின்ட்டு. சின்ன வயசுல நான் முதல்ல படித்த நாவல் என்னன்னா, கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்கியில் பல சிவகாமியின் சபதம் தொடர்ந்து வரும். அப்போ அந்த புத்தகங்களில் அழகழகான உருவங்களை அந்த கற்பனை பாத்திரத்தோடு மேட்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம படிக்கும்போது இன்றைக்கும் ஆயனார்னா அந்த பாம்பு படம் ஞாபகம் தான் வருது இல்லையா? அப்போ நந்தினி எப்படி இருப்பாங்க, மகேந்திரவர்மன் எப்படி இருந்தார், அந்த ஆட்சி முறைகள் வரலாற்றுக்கு முழுவதுமாக ஒத்துப்போகவில்லை என்றாலும் கூட அந்த வாசிக்கின்ற பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் கற்பனையாக விரியுதுவாரு. அதுதான் ஒரு எழுத்தாளனுடைய மிகப்பெரிய சாதனை. அந்த 2 வார்த்தை சொன்னார் இல்லையா, இந்த 2 வார்த்தை என்பது உங்களுடைய எந்த 2 வார்த்தையாக இருக்கலாம். அதுதான் அந்த எழுத்தினுடைய சாதனை. எழுத்து எப்பவுமே தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் வாசிக்கின்ற நபர்களுடைய எண்ணங்களை அடையாளப்படுத்துகின்ற ஒரு சாதனை தான் இந்த எழுத்துக்களுக்கு எப்போதுமே இருக்கும். அப்போ வாசிப்பு என்னெல்லாம் மாற்றம் தரும்? நான் சின்ன கல்லூரி படிக்கின்ற பொழுது குடும்ப விளக்குன்ற ஒரு நாவலை படிக்கிறேன். அதில் அழகான பாத்திரங்கள், அந்த பாத்திரங்களுடைய பெயர் கூட அழகு. சந்திரன் ஒரு பெயர் இருக்கும். அந்த சந்திரன் என்னவா இருக்கும்? சந்திரனை போலவே இருக்கும் இல்லையா? வளர்ந்து கொண்டே இருக்கிறது, பின்பு தேய்ந்து கொண்டே இருக்கின்றது. அப்போ அந்த பாத்திரத்தினால என்னவெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க. நன்றாக இருந்தால் நல்லொழுக்கங்கள் ஒருவனை எப்படி மாற்றுகிறது, தீய ஒழுக்கங்கள் ஒருவனை எவ்வாறு சீரழிக்கிறது, இவ்வளவுதான் அந்த கதையினுடைய கருவா வச்சு அழகாக பின்னப்பட்டிருக்கும். அப்போ அதை வாசிக்கின்ற பொழுது நமது எண்ணங்கள் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்றது எண்ணங்கள் வலிமையானவை. அந்த எண்ணங்கள் நமக்கு உள்ளாக புகழ்ந்து நம்ம அறியாமலே நம்மை மாற்றுகிறது. அப்போ நல்ல விஷயங்களை ஏன் படிக்கணும்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான். இப்போ மொழிபெயர்ப்பாளர்கள் சொன்னாங்க இல்லையா, அவர்களின் ஊடாகவே அவர்கள் பயணிக்கிறார்கள். அப்போ கொஞ்ச நாள் இவங்கெல்லாம் பாபா சொல்லதறியாவே இருந்தவங்க இல்லையா? அவரை மாதிரியே சிந்திச்சு, அவரை மாதிரியே சாப்பிட்டு, அவரை மாதிரியே இருந்த போதுதான் அந்த எழுத்துக்கள் வருகின்றது. அப்போ யாரையெல்லாம் வாசிக்கிறோமோ அவர்களுடைய எண்ணங்களும் எழுத்துக்களும் நம்ம அறியாமல் நம் ஊடே புகுந்து விடுகின்றது. அதனால தான் வாசிக்க வேண்டும். அப்போ இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க? வாசிக்கல. பசங்க நோட்ஸ் கொடுக்குறாங்க. எனக்கு போன வாரம் ஒரு லெட்டர் எழுதுறாரு, யார் எழுதுறாங்கன்னு தெரியல. நோட்ஸ் மிக அதிக விலையில் இருக்கின்றது, அதிகமாக இருக்கின்றது. நம்மள மாதிரி எவ்வளோ தெரிஞ்சிருக்கிறான். இந்த ஸ்கூலுக்கு போனோடனே நான் முதல்ல பிள்ளைங்களை பார்ப்பேன். முதல்ல ஒரு பிள்ளையை நான் படிக்கவே சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்டா முன்னாடி உட்காந்துருக்க பிள்ளைய நேராக கடைசி பெஞ்சு, நாம உட்காந்து பெஞ்சு அதுதானே, கடைசி பெஞ்சு தான். நாங்கள் கடைசி பெஞ்சிலேயே உட்காரணும்னா நமக்கு மானிட்டர் பண்ணணும். முன்னாடி பெஞ்சில் உட்காந்தோம்னா டீச்சர் மட்டும் தான் பார்க்குறோம். லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து என்டையர் கிளாஸ் மானிட்டர் பண்ணுறோம் இல்லையா? அதனால் ஸ்ட்ரெயிட்டாக லாஸ்ட் பெஞ்ச் தான். எல்லாரையும் மானிட்டர் பண்ணுறோம், டீச்சரையும் பார்க்குறோம். ஸோ கிளாஸ் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. ஃபர்ஸ்ட் பெஞ்ச் வந்துட்டோம்னா என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஃப்ரண்ட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சு கூட உட்கார மாட்டேன். ஐயோ இந்த பெஞ்ச் நமக்கான இடம் இல்லை, பின்னாடி தான் அப்படின்ட்டு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போய் கேட்டோம்னா படிக்க தெரியல, நம்ப மாட்டீங்க, எழுத்துக்களை வாசிக்க தெரியல. எங்கே கமா வைக்கணும், எங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், எங்கே ஏற்றி படிக்கணும், எங்கே குறைச்சி படிக்கணும், எதுவுமே தெரியல. இப்போ இப்படி ஒரு தலைமுறையை நாம் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த பிள்ளைகள் எப்படி சிந்தனையாளர்களாக மாறுவாங்க? சிந்தனை என்பது எல்லா விஷயத்தையும் உள்ள போட்டு கசைக்கு புழிஞ்சு ஒரு ஜூஸை எடுத்து இதுதான் சரின்னு ஒரு முடிவு வரணும். அதுக்கப்புறம் தான் தெளிவாக வெளியில் வரும். அந்த ஒரு சொட்டு விஷயத்துக்காக நாம் 1000 ஆண்டுகள் உழைக்கணும். அப்போ உழைச்சா தான் ஒரு வலிமையான சமுதாயம் கிடைக்கும். அதனால தான் சிந்தனையாளர்களை உருவாக்க வேண்டும் என்றால் வாசிப்பாளர்கள் நாம் கண்டிப்பாக உருவாக்க வேண்டும். ரொம்ப நேரத்தில் ஒரு நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். வாசிப்பாளர்கள் எங்கேருந்து உருவாகணும்? முதல்ல நாம் படிக்கணும். நிறைய இடங்களில் சொல்லுவாங்க, இங்கிலீஷை நாம் எப்படி கற்றுக் கொடுக்குறோன்னு கேட்டோம்னா, பையன் இங்கிலீஷ் பேசவே கூடாதுன்றது தான் கற்றுக் கொடுக்கணும்.
எங்க ஆரம்பிக்கிறோம்? கிராமர்ல. கத்துப்பானா? கத்துக்கவே மாட்டான். இலக்கியம் முதல்ல வந்துதா, இலக்கணம் முதல்ல வந்துதா? இலக்கியம் தான் வந்தது. நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. தவறா இருந்தா என்ன? தமிழ் நம்ம எல்லா நேரங்களிலும் இலக்கணம் சுத்தமாக பேசுறோம், ஒன்றுமே இல்லை. அவங்க விருப்பப்பட்டதை அவங்க பேசுறோம். மொழியினுடைய நோக்கம் கம்யூனிகேஷன் தான். நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியுது அப்படின்னா அந்த மொழி போதும், அவ்வளவுதான் மொழியினுடைய செயல்பாடு. நம்ம என்ன பண்றோம்? இங்கிலீஷ் பேசினா அறிவாளி அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இங்கிலீஷ்லயே நீங்க இந்த ஆங்கிலம் பேசுகின்ற நாடுகளிலேயே ஆங்கிலம் மொழியை சரியாக பேச தெரியாதவர்கள் அதிகம், எல்லா நாடுகளிலும் இருக்கிறாங்க. அப்ப தாய்மொழி, ஏன் தாய்மொழி நம்ம எல்லா விஷயங்களையும் அழகாக எளிதாக பேசுகிறோம் என்றால் நாம் எந்த ஒரு சொல்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணி பேசல. சிந்திப்பதை காட்டி மிக வேகமாக மொழியை நாம் வெளியேற்றுகிறோம். வேற மொழின்னு என்ன பண்றோம்? டிரான்ஸ்லேட் பண்றோம். அப்ப சின்ன வயசுலயே ஒரு மொழியை கத்துக்கிட்டாதான் அந்த மொழி கையாள முடியும். அதனாலதான் சின்ன வயசுல நிறைய மொழியை கற்றுக் கொடுக்க சொல்றோம். நம்ம வளர்ந்த பிறகு எந்த மொழி நீங்க பேசுகிறீர்கள் என்றாலும் அது மனது, உங்களுடைய மூளை அந்த மொழியை டிரான்ஸ்லேட் பண்ணித்தான் பேசுகின்றது. அதுதான் சிந்தனை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகளை எல்லாம் படிக்க வைக்கணும். படிக்க வைப்பதால் என்ன ஆகும்? பண்பாடு வெளிரும், மதிப்பு மிளிரும், வாழ கத்துப்போம், சந்தோஷப்படுவோம். இலக்கியம் இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன? சந்தோஷம் தான். அதுல என்னெல்லாம் இருக்குது? சாதாரண கதை மாந்தர்கள் தான், சாதாரண பிரச்சனைகள். இந்த தமிழினுடைய முதல் காப்பியம் எடுத்துக்கோங்க, சிலப்பதிகாரம். மக்கள் காப்பியம் தான். அங்கு எங்கும் கதை மாந்தர்கள் பெரிய பெரிய ஆள்கள்லாம் இல்லை, ஒரு சாதாரண கதை மாந்தர். இன்றைக்கு மதுரை என்று சொன்னால் என்ன தோன்றுகிறது? கண்ணகியை தான் எனக்கு தோன்றும். ஏன்னா நான் சிலப்பதிகாரம் படிச்சிருக்கேன்றதால கண்ணகியை தோணும். அப்போ படிக்கின்ற பொழுது அந்த பயணம் இருக்கு பாருங்க, நமக்கு அது நம்ம நெருக்கத்தை ஏற்படுத்தி தரும். அப்ப நம்ம எங்க போனாலும் சொல்லுவோம், இந்த மண்ணுக்கு இந்த வலிமை உண்டு அப்படின்றது. அதனாலதான் நம்ம மண் வாசனை எப்போதும் நம்ம பண்பாட்டில் வீசிக்கொண்டே இருக்கின்றது. அப்ப படிச்சாதானே தெரியும். படிக்காத பிள்ளைகள் நம்ம என்ன பண்ண முடியும்? திருக்குறளை நீ சொல்ல தெரியல, பிள்ளைகளுக்கு சொல்லித்தர மறுக்கிறோம். ஆகவே இன்றைய தினம் இந்த இங்கிருந்து தொடங்கலாம் என்கின்ற ஒரு பயணத்தை மாணவர்கள் மத்தியில் நாம் விதைக்க வேண்டும் என்றால் பெற்றோர்களும் கண்டிப்பாக நாம் படிக்க வேண்டும். முன்னாடி சொன்னது போன்று எந்த புத்தகம் அந்த லைப்ரரியில் புத்தகங்கள் திருடு போகிறதோ அந்த புத்தக நிலையம்தான் மிகச்சிறந்த லைப்ரரி. ஏன்னா புத்தகத்தை புத்தகங்களாக வைத்திருந்தால் அது அழுகாட்சி இல்லையா? கோடு போட்டு கிழிச்சு எழுதி பேரெழுதி அழுக்காயி புத்தகம் மாறி அலமாரி எல்லாம் தேடி போன வாரம் எடுத்து வச்சு போன புத்தகத்தை இங்கே காணவே நம்ம தேடி கண்டுபிடிச்சோம்னா சிறந்த புத்தகம் நிலையம். சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா புத்தகம் வைத்த இடத்துல அப்படியே இருக்கும், மாறவே மாற. நான் என்ன பண்ண, ஒரு லைப்ரரி எனக்கு ஒரு பரிசு கொடுத்தேன் ராணிப்பேட்டையில. அந்த வில்லேஜுக்கு போனேன். அந்த வில்லேஜில் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் இல்லாத ஒரு கிராமம். அந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா அந்த லைப்ரரி கீப்பர் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த புத்தகங்களை தினந்தோறும் காலையில் துவக்கிடுவாங்க, ஈவினிங் இருப்பாங்க. நிறைய பேர் வாசகர்கள் வருவாங்க, படிப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பிள்ளைகள் வர வர அவங்க மனதை செம்மை விடுகிறது. சண்டை போட்டால் நம்ம வாழ்க்கை வீணா போகும். அமைதி எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை வலிமை பெற வைக்கும், மதிப்பு கொடுக்கும், உயர்ந்து நிற்கும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ என்ன நிறைய பேர் கேட்பாங்க, சில இடங்கள் நான் கோச்சிக்கிறதே இல்லை. கோச்சிக்கிட்ட என்ன ஆகுன்னா புத்தர் சொன்னது போன்று கோவப்படுகின்ற மனது தான் முதல்ல கறிக்கட்டியாக மாறும். ரெண்டாவது ஒன்றை நான் ஈக்குவல்னு நினைக்கிறேன். மூணாவது ஒன்றை மன்னிச்சிட்டேன்னா எனக்கு மிகப்பெரிய நல்ல விஷயம் என்னன்னா என் டைம் எனக்கு திரும்ப கிடைச்சிச்சு. உங்ககிட்ட சண்டை போட்டு என் நேரத்தை வீணாக்கிறத விட ஒரு நொடி அமைதியாக பொறுத்துக்கிட்டு கடந்து போயிட்டோம்னா பிரச்சனை எங்கே கிடைக்கிறது? படித்தாதான் கிடைக்கும். அப்போ படிக்கலைன்னா சண்டை கிராமங்களில் நீங்கள் எடுத்துக்கோங்க, சாதாரண வரப்பு தகராறுக்காக சண்டை போட்டு நிலத்தை வழக்கறிஞரிடமே கொடுத்து விட்டு பிறகு அமைதியாக இருப்பாங்க இல்லையா? ஏப்பா சண்டை போட்டாங்க, அதெல்லாம் விட முடியாது சார், மரியாதை சார், சொத்து போயிடுச்சு, போனா போதும் சார், திரும்ப வாங்கிக்கலாம் சார். அப்ப அந்த கோபம் கோபத்தை அடக்கி ஆள்வதற்கு கற்றுக்கொள்ளணும். எங்க கற்றுக்க முடியும்? சிந்திச்சா. ஆகவே நிறைய வாசியுங்கள், இங்கிருந்து தொடங்குங்கள் என்று சொல்லி இந்த அழகான ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆசை என்னை நானாக இருக்க செய்த ஒரு அரங்கிற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.